யாழ்ப்பாண பல்கலைக்கழக வீதியில் இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ராஜா கிரீம் ஹவுஸினுடைய சரஸ்வதி மண்டபத்துக்கு நேராக முன்னுக்கு போகிற வீதி. இந்த வீதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீதியில் ஒரு 100 மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னால் வலதுகை பக்கமாக வீடு அமைஞ்சிருக்குது. இடதுகை பக்கமாக கோவில் ஒன்று அமைஞ்சிருக்குது. நாங்கள் வலதுகை பக்கம் திரும்ப வேணும். வலதுகை பக்கம் திரும்பினோம் அப்படின்னு சொன்னால் 2வது வீடாக இந்த வீடு இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு போய் அதனுடைய தோட்டத்தை பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு நின்று இந்த வீட்டினுடைய தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன் வாசல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதே போல் கேகேஎஸ் பிரதான வீதியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெறும் 400 மீட்டர் தூரத்தில் இந்த வீடு இருக்குது. இந்த வீடு பற்றிய தோற்றங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீடு பற்றிய பொதுவான தகவல்களை முதல் பார்ப்போம். இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கிற காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக ஒண்டகா பரப்பு காணி அளவு திட்டத்தில் இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது. அதே போல் ஒண்டகா பரப்பு காணிக்கு கட்டப்பட்டிருக்கிற இந்த வீடு 4 புறமுமே சுற்று மதிலால் சூழப்பட்ட ஒரு அழகிய வீடாகத்தான் இருக்குது. அதே போல் கட்டப்பட்டிருக்கிற இந்த வீட்டினுடைய வாசலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இந்த வீடு இருந்து கொண்டிருக்குது. இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழாய் கிணறு இந்த வீட்டுக்குரிய காணிக்கு அடிக்கப்பட்டிருக்குது. தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதிக்கான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி கிடக்குது. இப்போ நாங்கள் இந்த வீட்டினுடைய வெளித்தோட்டத்தை, அதாவது இந்த வீட்டை நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீட்டினுடைய சுற்றுப்புறங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீட்டினுடைய சுற்றுப்புறங்களை பார்த்து கொண்டிருக்க இந்த வீடு பற்றிய பொதுவான தகவல்களை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது தேர் வீதியாகத்தான் இருக்குது. வாகனங்கள் வந்து போகக்கூடிய தேர் வீதியாகத்தான் இருக்குது. அதே போல் இந்த வீட்டுக்கு முன்பகுதியில் சிறிய ரக வாகனங்களை பார்க் பண்ணக்கூடிய இடவசதி இருக்குது. ஒரு காராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கேடிஹெச் வாகனமாக இருக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து பார்க் பண்ணக்கூடிய இடவசதி இந்த வீட்டுக்கு முன்பகுதியில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது முன்பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீடு 2 தளங்களை கொண்டதாக இருக்குது. இப்போ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதுக்கு மேலேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. 2 தளங்களை கொண்டதாக இந்த வீடு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு 2 படிகள் இருக்குது. நாங்கள் வீட்டுக்குள்ளுக்கு போய் உள்ளுக்கு இருக்கிற படியை பயன்படுத்தியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் கொள்ள முடியும். வீட்டுக்கு வெளியிலையும் செப்பரேட் படி கிடக்குது. இப்போ நீங்கள் அதனுடைய தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதே போல் இந்த வீட்டினுடைய வெளிப்புறம் உள்புறம் அனைத்து இடங்களுக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சில இடங்களுக்கு தராசோ பதிக்கப்பட்டிருக்குது. அதே போல் சில இடங்களுக்கு மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது. முழுமையாக திரை வேலைப்பாடுகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது. வெளியில் கல் பதிக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் அதனுடைய தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வாசல் பகுதி கல் பதிக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு உள்ளுக்கு போய் வீட்டினுடைய முழுமையான தோட்டத்தை பார்ப்போம். இப்போ நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 3 அறைகள் இருக்குது. அதே போல் கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வசதியோட இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்டிருக்குது. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கிச்சனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாடர்ன் கிச்சனாகத்தான் இருக்குது. அதே போல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 ரூம் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 4 ரூம் இருக்குது. மேலே ஒரு ரூம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. 4 ரூமுக்கு மேலதிகமாக கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வசதியோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஓப்பன் பால்கனி இருக்குது. அதனுடைய தோட்டத்தை நீங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீட்டினுடைய கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற சாமியறை, அதாவது தாயறையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டினுடைய சாமியறை. அடுத்ததாக இதே போல் இன்னும் 2 ரூம்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதனுடைய தோட்டங்களை நீங்கள் முழுமையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீட்டினுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்பினா விலை விவரம் உட்பட இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நீங்கள் பெற போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இதில் 2 இலக்கம் விழுந்து கொண்டிருக்குது. மேலே இருக்கிறது இலங்கை இலக்கம், கீழே இருக்கிறது லண்டன் இலக்கம். நீங்கள் 2 கூடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். மேலே இருக்கிற நோமல் கோல் ஊடாகவோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் ஊடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை விலை பேசி வாங்கிக் கொள்ள முடியும். இந்த வீட்டினுடைய முழுமையான கீழ்த்தளம் அதே போல் மேல்தளத்தினுடைய முழுமையான தோட்டத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். யாராவது இந்த வீட்டை வாங்க விரும்பினீங்கன்னா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த வீடு சம்பந்தப்பட்ட விற்பனை தகவலை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அவர்களும் பிரயோசனப்படட்டும். இந்த வீட்டினுடைய முழுமையான தோட்டத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.
போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நார்மல் கோரோடாகவோ இல்லை வாட்ஸ்அப்பூடாகவோ நீங்கள் இந்த இலக்கத்தை தொடர்பு கொள்ள முடியும். இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை பார்க்குறீங்களோ அதை வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னாலும் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், ஆவணங்கள் அனைத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களோ சட்டத்தரணியூடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் பணக்கொடுக்கல் வாங்கல அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், பாதுகாப்புக்காக இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. இதே போல் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.